கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை துக்கம் உங்களுக்குள்ள இருக்கோ அத்தனைக்கு ஒரு சீக்கிரமா பாருங்க, கர்த்தர் முடிக்க போகிறாரு. அந்த துக்கமெல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. வேதத்துல அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவள் எப்பெல்லாம் பண்டிகை ஆசரிக்கும்படி தேவாலயத்துக்கு போகிறாளோ அப்பெல்லாம் துக்கத்தோட திரும்பி வருவாளாம். வேதம் சொல்லுது, நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறதே நம்ம துக்கம் மாறுறதுக்கு தான் இல்லையா? ஆனால் அவள் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு வேதனை. ஆமென். அவள் பாருங்க, ரொம்ப வேதனைப்பட்டு திரும்பி வருவாளாம். ஆனால் ஒரு முறை வேதம் சொல்லுகிறது, அவள் போகும்போது தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றினாலாம். ஊற்றினதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், இன்னையோட என் துக்கம் சரியாயிரும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. அண்ணாளுடைய வாழ்க்கையில இருந்ததான துக்கம், எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லையேங்கிற ஒரு துக்கம், ஒருவேளை நீங்களும் கற்பத்தின் கனிக்காய் ஏங்கி கொண்டு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. உங்க துக்க நாட்கள் முடிய போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்க கரத்துல கொடுக்க போகிறார். நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்காக காத்திருங்கள். ஜெயத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.